சல்சா சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம். அதாவது தேங்காய் சாதத்தை கூட குழந்தைங்க திகட்டுதுன்னு சொல்லி வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் தேங்காய் பால் சாதத்தை இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லோரும் ஒரு பிரியாணி மாதிரி விட்டு கட்டுன்னு கட்டுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு 3 தேங்காயை கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்காங்க. அதை ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச தேங்காயை ஒரு நூல் துணியில் போட்டு நல்லா வடிகட்டி அந்த பால் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த நூல் துணியில் தான் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் நல்ல ஒரு வடிகட்டி இருந்தால் கூட அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் முழுக்க பால் மட்டும்தான் இறங்கணும். ஒரு துளி கூட அதோடைய சக்கை இறங்கிடக்கூடாது. இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே பியூராக மாட்டுப்பால் மாதிரி பயங்கரமாக வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர். இப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். தேவையான பட்டை சோம்பு கசகசாவை போட்டு எண்ணெயில் நல்லா ஆரம்பத்தில் இப்படியே விடுறோம். கூடவே 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம அதை போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனேயே தக்காளியை போட்டு நல்லா ஒரு கிளறிக்கிங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்க போட்டுக்குங்க. நல்ல ஒரு ரெசிபி, நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ஒரு நியூட்ரிஷன் சத்து நிறையாவே கிடைக்கும். நல்ல வாசனைக்கும் புதினா தவையை நம்ம பறித்து வச்சுருக்கோம். புதினா தவையை போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு கிளறி விட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை நல்லா அருமையாக இருக்கும். பிரியாணிக்கு எப்படி தண்ணி வைக்கிறீங்களோ அதே போல் தான் இதில் நம்ம பால் வச்சுக்கணும். 1 கிலோ அரிசினா 1 லிட்டர் தண்ணின்ற கணக்கில், அதாவது ஒரு கப்பில் எந்த அளவுக்கு அரிசி அளந்து போட்டிருக்கீங்களோ அதே போல் 2 மடங்கு பாலை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பாலை இப்போ இந்த தேங்காய் பாலை அங்கே வெந்திருக்கிற அந்த மசாலா காய்கறியோடு ஊற்றுறோம். நமக்கு கரெக்டாக 2 கப்பு வந்துச்சு. 2 கப்பையுமே ஊற்றிக்கிறோம். ஒரு கப்பு அரிசி நம்ம சாப்பாடு சீக்கிரம் அப்படிங்கிறதுனால நான் 1.5 டப்பா மட்டும் தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு சில சாப்பாடு லேட் ஆகுது அப்படின்னாக்க 2 டப்பா தண்ணி வச்சுக்கலாம்.
எப்பவுமே குக்கரில் செய்யும் போது தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அரிசியை போட்டு அப்புறம் திருப்பி ஒரு கொதி வந்த பிறகு அரிசியை போட்டோம்னா சாப்பாடு அடி பிடிக்காமல் இருக்கும். அது குக்கரை பொறுத்து. ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சாதம் நல்லாவே வெந்திருக்கும். பிரியாணியே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். தேங்காய் பால் அப்படிங்கிறதால குழந்தை பிள்ளைங்களுக்கு இந்த சாதத்தை கொடுத்தீங்கன்னா கீரி பூச்சி கடிக்கிறது சுத்தமாக நின்றுடும். அதனால் வாரத்தில் ஒரு முறை இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்ற குழந்தைங்க நிறையவே கீரி பூச்சி கடிக்குதுன்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு இந்த சாதம் ஒரு வரப்பிரசாதம், தேங்காய் பால் சாதம். நாங்கள் எப்படி சும்மா எல்லா பசங்களும் அப்படித்தான் ஜென்ரலா பேசாத.